பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப ராஜியை அழைச்சிக்கிட்டு நம்ம கதிர் ஐஏஎஸ் கோச்சிங்காக சென்னைக்கு போயிருக்கிறாப்புல இல்லையா? அங்க ராஜி குளிச்சுட்டு வந்த உடனே ராஜியோட அழகுல நம்ம கதிர் அப்படியே மயங்கி போய் முதல் முறையா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் கோச்சிங் கிளாஸுக்கு போகணும் இல்லையா? நேரம் ஆகுது இல்லையா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு 2, 3 போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு, அச்சச்சோ உடம்பு வலிக்குதே, காய்ச்சல் அடிக்குதே அப்படி இப்படின்னு சொல்ல, நம்ம சரவணை நம்பிக்கிட்டு வாம்மா ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னாச்சுமா அப்படின்னு தன்னோட அம்மாவை நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. பக்கத்துலேயே அரசி உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பாண்டியன் தன்னை வந்து விசாரிப்பானா அப்படின்னு பார்க்கறதுக்காகத்தான். ஆனால் நம்ம பாண்டியனும் உள்ளார வராப்புல, கோமதியும் பார்க்குறாப்புல. பார்த்தாவே நல்லா தெரியுது இது ட்ராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, பீரோவிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வாடா சரவணா கடைக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போயிடுறாப்புல. நம்ம கோமதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா நம்ம இப்படி உடம்பு சரியில்லாமல் கிடக்குறோம், நம்மளை என்ன ஏதுன்னு கூட காமிக்கவே இல்லையே அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாகிறாப்புல. வெளியில் போன பாண்டியன் அரசியை கூப்பிட்டு, இந்தாம்மா காசு கேட்டிருந்தே 200 இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அரசியை கூப்பிட்டு நம்ம கோமதி விசாரிக்கும் பொழுது, ஏமா நீ இந்த மாதிரிலாம் ஏமா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாமல் ரொமான்டிக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கதிரும் ராஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கோச்சிங் கிளாஸுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த கோச்சிங் கிளாஸுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. நம்ம ராஜி கதிரணி போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல, கார் ஓட்டினல, அதனால் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துருக்கிறாப்புல. கடைசியாக நம்ம மீனாவையும் செந்திலையும் காமிக்கிறாங்க. இன்னும் அவங்களோட சண்டை ஓஞ்ச பாடு இல்லை. நம்ம மீனாவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பக்கம் செந்திலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. 2 பேருமே ஈகோவால் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.